உண்மையிலே என்னுடைய நண்பன் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவரு. அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா தாய் தப்பனுடைய ஆசீர்வாதம். எம்ஜிஆர் பாடினாரு, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஊரை வாங்குவார். இது அப்படியால் தான் அவரு. கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அதான் இதுக்கு மேல என்னத்தை நான் சொல்லுவேன்? திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. அழியலாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா கண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப வந்து பார்க்க எவன் சொல்றானோ அவங்க ஆளை காணாம். எங்க இருக்காங்க தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விளாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும். எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது.